கோவை பண்டிட் விஜய் அவர்கள் இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சொல்லுங்கம்மா. நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கீங்களா? சரிங்கம்மா. சார், நம்ம என்னதான் பரிகாரம் செஞ்சு கோவிலா போனாலும் நீங்களுமே இப்ப சமீபமா சொல்லிட்டு இருக்கீங்க சார், நிறைய கோவிலுக்கு போயிட்டு கோவிலை அசுத்தப்படுத்தாதீங்க, மனதுல கடவுளை நினைச்சு கும்பிடுங்க. நீங்களும் நிறைய இடத்துல சொல்லிட்டு இருக்கீங்க. நிறைய கோவில்களுக்கு போயும் நிறைய பிரச்சனைகள் தீராம கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க சார். அவங்க வீட்டுல இருந்தே ஏதாவது வழிபாடு முறைகள், நான் பரிகாரமா கேட்கல, வழிபாடு முறைகள் செய்ய முடியுமா சார்? கண்டிப்பா வழிபாடு செய்யலாமா. அவங்க ஜாதகத்துல 2ஆம் அதிபதி எங்க இருக்கிறாருங்கிறத வச்சு ஒரு லாஜிக், அது ஒரு கான்செப்ட் இருக்கு. 2 கூடையவர் எங்க இருக்காரு அப்படிங்கிறத வச்சு ஒரு இது இருக்கு. இப்போ உதாரணமா 2ஆம் இடம் அப்படிங்கிறது பணம், பொருளாதாரம். 4ஆம் இடம் அப்படிங்கிறது அம்மா. 2 பணம் 4 அம்மா, 2 பணம் 4 அம்மா. இந்த 2ஆம் அதிபதி 4ல் இருந்தா இதுக்கு பேர் மாத்ரு மூல தன யோகம்னு பேர். 4ங்கிறது அம்மா. அம்மாவுக்கு மாத்தான்னு பேர் இருக்கு, மாத்ரு அப்படின்னு பேர் இருக்கு. 4 கூடையவர் 2ல் இருந்தாலும் 2ஆம் அதிபதி 4ல் இருந்தாலும் இதுக்கு பேர் மாத்ரு மூல தன யோகம்னு பேர் இருக்கு. இப்போ அம்மா தான் ஜாமி. முதல் ஜாமி யாரு? அம்மா. அம்மாட்ட காசு கொடுத்து வாங்குங்க, காசு வரும். அவ்வளோதான் மேட்ரு. 4 தான் வீடு, 4 தான் அம்மா. 4 வீடு 4 அம்மா. அம்மா இல்லையா, கோமாதாவை வணங்க, வீட்டில் பசுமாடு வளங்க, அல்லது நம்ம வீட்டில் இல்லையா பக்கத்தில் இருக்க கால்நடையை வணங்குங்க. போய் காலையில் நமஸ்காரம் பண்ணிட்டு போங்க. கோமியை வீட்டில் தெளிங்க. 4 வீடு 4 கால்நடை பசுவினுடைய கோமியை வீட்டில் தெளிங்க. 4 தண்ணி 4 தண்ணி 4 தண்ணி. 4ஆம் இடம் கடகத்தில் தான் குரு உச்சமாகிறாரு, சந்திரனுடைய வீட்டில் உச்சமாகிறாரு. மழை தண்ணி பிடிச்சி வீட்டில் தெளிங்க, காசு பெருகும், பணம் பெருகும். சந்திரன் தான் குபேரன், சந்திரன் தான் மலை. அதனால் நடுவீடு அந்த காலத்தில் நடுமுற்றம் வச்சு வீடு கட்டினாங்க சார். அப்படி பார்க்கும்போது முற்றமே இருக்கக்கூடாதுன்னு கூட நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்களே. சரி, ஒரு பிரபலமான ஒரு மீடியா, நம்மளை மாதிரி ஆதனுக்கு ஈக்குவலான ஒரு மீடியா. இன்றைக்கி ஆதன் நம்பர் 1 சேனல் தான் இன்னைக்கு சவுத் இந்தியாவில் நம்பர் 1 சேனல். நம்ம மாதிரி இன்னொரு சேனலில் அநேகமாக நம்ம சேனல்லே அவரை போய் பேட்டி கேட்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். எடுத்தால் நல்லாயிருக்கும். பூண்டி வாண்டையார் ஐயா, அவர் வீடை சுற்றி காட்டிக்கிட்டு இருக்காரு டெய்லி, ஹோம் டூர் மாதிரி. ஐயா அவருடைய வீடியோ நிறையா வருது. ஐயாவுடைய வீடியோ. கல்வி சேவை, கல்வி தந்தை அவர். அவங்க குடும்பம் எளிய முறையில் அந்த கல்லூரி நடத்தி கம்மியான ஃபீஸ் வாங்கி இன்றைக்கி நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர் வீடு நடுமுற்றம் வச்ச வீடு. செல்வம் அழிஞ்சு போச்சா என்ன? 7000 ஏக்கர் வச்சுருக்காரு. அவங்க மூதாதையர்கள் சம்பாரித்த சொத்து எல்லாமே அவங்க ஜமீன் வகைரா. அவங்க பேரை சொல்கிற கூட எனக்கு தகுதி இல்லை. அவங்க பெரியவங்க. அவங்க பேரை சொல்லக்கூட எனக்கு தகுதி இல்லை. அவ்வளோ அவங்க பெரியவங்க. ஒரு ராஜ பரம்பரை, அவங்க ஜமீன் பரம்பரை. 7000 ஏக்கர் என்ன இருக்குன்னு இப்போ கூட பேட்டி கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஐயா அவங்க கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. வீடு நடுமுற்றம் இருக்குது. என்ன பாதிச்சிருச்சு? அவங்க வாரிசுகள் இருக்காங்க, செல்வந்தராக தான் இருக்காங்க. செல்வந்தராக இருக்கிறது பிரச்சனை இல்லை, நன்கொடையாளராக இருக்காங்க. நிறைய அந்த பூண்டி கல்லூரியில் படித்தவங்க எத்தனையோ வெளிநாடுகள்லேருந்து கீழே அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா, ஐயா கல்லூரியில் படித்தோம், ஐயா எங்களை படிக்க வச்சாங்க, கல்வி கட்டணத்தில் இவ்வளோ தான் வாங்கினாங்க, அது மாதிரி இருக்காங்கல்ல. இது யாரையும் டாமினேட் பண்ணுறதுக்காக இல்லை, ஒவ்வொருத்தருடைய கருத்து இதாக இருக்கும். நான் யாரையும் டாமினேட் சத்தியமாக நான் பண்ண விரும்ப மாட்டேன், இது எனக்கு தெரியாது. நான் உதாரணமாக குபேரனை பற்றி பேசுனால அந்த பாயிண்ட் வந்துச்சு. அப்போ வீட்டுக்குள்ளேயே நடுமுற்றம் வைத்து கட்டுதல், மழைநீர் வீட்டுக்குள் வர கண்டிப்பாக லக்ஷ்மி குபேரர் வந்தாச்சுன்னா லட்சுமி வந்துடுவாங்க. தை எவ்வளோதான். ஓகே சார். நம்ம நீங்கள் வழிபாடு முறைகள் ரொம்ப எளிமையாக நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நல்லா சம்பாதிக்கிறாங்க சார். அதாவது சொல்ல போகணும் அப்படின்னா, ஒரு குடும்பத்துக்கு குறைந்தபட்சம் ஒரு மாதம் 60,000 தேவைப்படுது. ஒரு காலத்தில் அது ரொம்ப பெரிய அமௌண்ட், இப்போவுமே அது பெரிய அமௌண்ட் தான். ஆனால் அந்த 60,000 80,000 சம்பாதிக்கிறது கூட இப்போ பத்த மாட்டேங்குது இல்லையா இந்த சூழ்நிலைக்கு? இதுக்கு காரணம் கூட ஜாதகம் தானா சார்? இது கண்டிப்பாக ஜாதகம் தான் காரணம். 11ஆம் இடம் இதாயிருச்சுன்னா உங்களுக்கு அபிலாஷை அதிகமாயிரும். 11ஆம் இடம் தான் பேராசை. 11ஆம் இடம் தான் பேராசை. நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலியில் அவங்களுக்கு ஆல்ரெடி நல்ல குடும்பம் தான். இவ்வளோ ரூபா காசு கொடுத்தா ப்ரைவேட் கம்பெனியில் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி பணம் வாங்கியிருக்கிறாங்க. அது நமக்கு தெரிஞ்ச ஒரு இடம், பணம் வாங்கியிருக்கிறாங்க. இது பேராசினுடைய விளைவு தானே. இவங்க அது பணம் கொடுக்குறாங்க. இவ்வளோ ரூபா காசு கொடுத்தா நான் அரசு வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களும் பணத்தை கொடுத்துட்டாங்க. கோயம்புத்தூரில் நமக்கு தெரிஞ்சவங்க.
அவங்க யாரு, இவங்க என்னங்கிறத விசாரிக்க வேணாமா? தெரியாம காசை கொடுத்துட்றதா? அப்போ அந்த பேராசையினால தான் இவ்வளோ பிரச்சனை வருது. இப்போ நம்ம வருமானத்துக்குள்ளே நம்ம செலவு பண்ணிட்டா பிரச்சனை இல்லை. இப்போ என் ஜாதகத்தில் 8 கூடவே 11 கூடவே எங்கள் மாமா பையன் வீடு கட்டிட்டாருன்னு நான் போய் கடன் வாங்கி வீடு கட்டிட்டேன். அதான் பிரச்சனையாச்சு. அன்னைக்கு அந்த மென்டாலிட்டி இல்லை. அன்னைக்கு அந்த அறிவு இல்லை. இதை செய்யலாமா, இப்போ செஞ்சால் சிக்கலாகுமேன்னு யோசிக்கலை. இன்றைக்கி ஆனால் யோசிப்போம்ல. இப்போ வயசு என்ன 53, இப்போ போய் நான் 10 வருஷத்துக்கு இஎம்ஐ ஓடுறோம். நாளைக்கு பையன் சின்ன பையன் கடனாகி நம்ம ஒரு வேளை மறுகை ஆகிட்டோம்னா யார் அதை பார்க்குறது? இதை யோசிப்போம். இப்போ எனக்கு வீடு கட்டுங்கிற ஆசை போயிடுச்சு. சத்தியமாக சொல்கிறேன், உண்மையிலேயே 53 வயசு ஆச்சு. வீடு கட்டுறதா நாளைக்கு லோன் வாங்கலாம், எல்லாம் செய்யலாம். நம்ம லைஃப் இன்னும் எத்தனை வருஷம் இருக்க போகுது? இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டில் இருப்போம். இப்போ என்ன இடமா வாங்கியிருக்குல்ல, அவங்க பார்த்துக்கிட்டோம். இப்போ என் மனநிலை அப்படி போகுது. இது எத்தனை வயசில் கிடச்சிருக்கணும்? 30 வயசில் கிடச்சிருக்கணும். இப்போ 53 வயசுக்கு சொந்த வீடு கட்டி ஒரு 10 வருஷமோ 15 வருஷமோ இருக்க போகிறோம். அதுக்கு எதுக்குள்ள கடை வாங்கி கஷ்டப்படணும்? நிம்மதி இருக்குது, இந்த வாடகை கொடுத்து பேசாமல் இருப்போம். இடம் இருக்குல்ல, அதில் வேணால் ஒரு குடிசை வேணால் போட்டுக்கலாம். போய் வேணால் சந்தோஷமாக ஒரு நாள் இருந்துட்டு வரலாம். நம்ம இடம்னு இருந்துக்கலாம். சின்னதாக ஒரு ரூம் மாதிரி அது போதும் அப்படிங்கிற மனநிலைக்கு இப்போ வந்துருச்சு. இதே ஒரு 20 வயசில் சூப்பர் ஸ்டார் சொல்லுவார்ல, எடரா வண்டியை போடா வண்டின்னு வரலாம், அது மாதிரி தான் இருந்திருப்போம். அப்போ அங்கே அந்த தேவைகள்னு ஒரு விஷயம் இருக்குல்ல சார், பேராசைன்றதை தாண்டி தேவைகள் இருக்கு. அந்த தேவைகளுக்கான வருமானத்தை நம்ம உருவாக்கிக்கிறோம். அதான் ஒன்று. அதை உருவாக்கிட்ட பிரச்சனை இல்லை. அது அவங்க ஜாதக செயல்பாடே அதை மாற்றிடும். இப்போ ஒரு நேரம் ஜாதகம் பார்க்கணும்னு அலைஞ்சேன். இப்போ ஐயோ வேண்டாங்கிற அளவுக்கு போயிடுச்சு. ஒரே விஷயத்த ஒரு புளியோதரையாக 10 நாளைக்கு சாப்பிட்டா என்ன வைய கிழதிக்கு போட்டுருவீங்க. இப்போ பார்க்குற மனநிலை அது எப்படா இந்த சோசிய ஃபீல்டை விட்டு வேறு ஃபீல்டுக்கு ஓடுவோங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. வேறு துறையோ வேறு விஷயத்த நான் தேடிட்டு இருக்கேன். இப்போ இது வந்து ஒரு கட்டத்துக்குள்ள இதை நிறுத்திடணும், இது வேண்டாம். ஏன்னா இது ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அதுக்கு மேலே பேச முடியும். எவ்வளோ பேசுவீங்க? எவ்வளோ பேச முடியும் நம்ம ஒரு நாளைக்கு? எனக்கு பீஸ்ஃபுல்லே போயிடுச்சு. நான் எங்கேயாவது தனியாக போகணும், இது வேண்டாம். காலைல எழுந்திரிச்சு இதே வேலையை செய்கிறோம். எப்போ பார்த்தாலும் போனோம், கஷ்டம், கல்யாணம், ஒரு 10 விஷயம் தாங்கம்மா ஜோசியத்தில். அதை விட்டு வேறு என்ன இருக்குது? வீடு இல்லைன்னு கேட்பாங்க, கடன் இருக்குன்னு வாங்க, நோய் இருக்குன்னு வாங்க, கல்யாணம் ஆகலை, குழந்தை இல்லைன்னு போகிறாங்க. 10 கேள்வி. இதை விட்டு வேறு என்ன? இதைத்தான் டெய்லி கேட்டுக்கிட்டே இருக்கோம். ஒரு கோயம்புத்தூரில் ஒரு சாமிகள் இருக்கார், அவர் வராகிகளை வச்சு பூஜை பண்ணுறவர். அப்போ எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர், எனக்கு ஒரு காட்ஃபாதர் மாதிரி பாலமுரளி ஐயான்னு ஒருத்தர் இருக்கார். அவர் லாயர், ஆடிட்டர், நிறையா சொல்லலாம். அவர்கிட்ட போய் எல்லாரும் அவரை பார்த்து சாமி சாமின்னு வாங்கலாம். இவர் போனோடனே வாங்க உட்காருங்கன்னாராம். ஏன்னா இவர் தான் ஜோக்கா பேசுவாராம், நகைச்சுவையாக பேசுவாராம். ஏன் சாமி இத்தனை பேருக்கு உங்களை காத்துக்கிட்டு இருக்காங்க உங்களை பார்க்குறக்காக, நீங்கள் என்ன என்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க? அவன் எல்லாம் கடன் பிரச்சனைன்னு வந்து உட்காந்துருக்கேன். நீ ஒரு ஆள் பார்த்தா தான் எனக்கு சிரிப்பு வருது. ஒரு துறவு நிலையில் இருக்கிறவர் மகிழ்ச்சியாக இருக்கணும், கொஞ்ச நேரமாவது சிரிப்பாக இருக்கணும்னு நினைக்கிறாரு. அதே உணர்வு தான் எனக்கு வந்துருச்சு. அவ்வளோதான் விஷயம். அப்போ அந்த நம்ம தேவைகளை அது இப்போ சுருக்கிக்கிறணும், இது வேண்டாங்கிற மனநிலைக்கு போகுதுன்னு சொல்ல வரேன். அப்போ அவங்க சுருக்கும் பொழுது அதுக்கான சூழ்நிலை எல்லாத்தையும் மாற்றும். கிரகம், கோச்சாரம், டிரான்சிட்டு, அவங்களுடைய பெர்த் சார்ட் எல்லாமே மாற்றும். சார் இப்போ நீங்கள் சொன்னதுலே தான் சார், ஒரு வேளை ஒருத்தவங்களுக்கு வந்து தேவைகள் அதிகமாக இருக்குது, வருமானம் கம்மியாக இருக்குது. இப்போ ஜாதகமே வந்து அவங்க வாழ்க்கையை புரட்டி போட்டுருமா சார்? இல்லை ஜாதகப்படி தான் அவங்களோட வாழ்க்கை நகர்ந்துட்டு இருக்கா சார்? எல்லாமே ஜாதகப்படி தான் நடக்கும். எல்லாமே ஒன்று கூட மாறாது, ஒன்று கூட மிஸ் ஆகாது. எல்லாமே ஜாதகப்படி தான் நடக்கும். வேறு எதுவுமே மாறாது. அவங்க ஜாதகம் என்ன செயல்பாட்டில் இருக்கோ அதே செயல்பாடு கண்டிப்பாக அவங்க செஞ்சே தீர்வாங்க. ஒருத்தர் கத்தி எடுத்து குத்துறாருன்னா அவர் ஜாதத்தில் அப்படி இருக்குது. ஒருத்தர் திருடுறாருன்னா அவர் ஜாதத்தில் அப்படி இருக்குது. ஒருத்தர் நல்ல ஆன்மீகவாதியாக இருக்காருன்னா அவர் ஜாதத்தில் ஆன்மீகவாதியாக இருக்குது. எல்லாமே அந்த ஜாதகத்தை மீறி எதுவுமே இல்லைங்கிறேன். அதுக்கு வேற எதுவுமே இல்லை, அதை விட்டா வேற ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம தினம் செய்கிற விஷயங்கள் கூட ஜாதகம் முடிவு செய்யறது 100%. ஓகே, அதான் நான் போடுற திட்டமே நடக்கிறது இல்லையா? அதான் சொல்கிறேன். அதுக்கு அந்த ஜாதக கட்டம் தான் வேலை செய்யதே ஒழிய நான் போடுற திட்டம்ல வேலை செய்யலை. ஜாதகம் இப்படிதான் இருக்குன்னு நீங்க உங்களை மாதிரி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க, நீங்க நிறைய தெளிவா சொல்லிட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க வந்து ஜாதகம் பார்த்துடுறீங்க, இப்படிதான் இருக்கு அப்படின்னும் குறிச்சிடுறீங்க. இதுக்கு வந்து நிறைய பேர் எடுத்த உடனே கேட்கிற 2 விஷயம் சார். இதுக்கு நான் என்ன பரிகாரம் செய்யணும், இல்ல எந்த கோவிலுக்கு போகணும்? ஒருவேளை என் ஜாதகத்துல இந்த பிரச்சனை எல்லாம் இருந்தா நான் கோவிலுக்கு போனா சரியாயிடும் அப்படின்னு சொல்ல முடியுமா சார்? அவங்க ஜாதகத்துல எந்த கோயிலுக்கு போகணும் கணக்கு இருக்கு, அதை வச்சுதான் ரெமெடி கொடுக்க முடியும். எல்லாரும் எல்லா கோயிலுக்கும் போக கூடாது, வேலை செய்யாது. சித்திரை, சுவாதி, விசாகம். சித்திரை, சுவாதி, விசாகம். சித்திரையிலேருந்து 3ஆவது நட்சத்திரம் எது?
விசாக நட்சத்திரம். இவங்க திருச்செந்தூர் போனால் டவுசர் அவுத்துரும். சித்திரை நட்சத்திரக்காரங்க. கண்டிப்பாக 100% பாடா படுத்தி எடுத்துடும். ஆனால் தெரியாமல் போயிட்டுருக்காங்க, தெரியாமல் போகிறாங்க. அதுதானே சொல்ல வரேன். இது வந்து அந்த பேருக்கான விசாக நட்சத்திரத்துக்கான கோயில்னு ஒன்று தனியாக இருக்குது, திருச்செந்தூர்னு ஒன்று தனியாக இருக்குது. இப்போ நான் வந்து திருச்செந்தூர் போனால் எனக்கு ஒன்றும் இல்லை, என்னை ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாது, என்னை டிஸ்டர்ப் பண்ணாது. இப்போ எனக்கு 3ஆம் நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம். நான் வந்து யமதர்மராஜாவோ கோயிலுக்கோ இதுகளுக்கெல்லாம் போனால் பிரச்சனை வரும். அதான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி நரசிம்மர் வழிபாடு செஞ்சால் எனக்கு பிரச்சனை வரும், பிரச்சனை பெருசாயிடும். கார் வாங்க வக்கில்ல, அன்னைக்கு கார் வாங்கணுங்கிற சூழ்நிலை வந்துருச்சு. அப்போ கடை வாங்கி வாங்கலாமா? நான் முழுக்க அந்த ஃபஸ்ட்டு இன்சியல் அமௌண்ட்டே கடை வாங்கி கட்டுறேன், அது 10 வட்டிக்கு வாங்கி. எப்படி அந்த கோயிலுக்கு போய் நான் கேட்குறேன், உத்தரவு கேட்குறேன், அது கூடாதுங்குது. நான் அதை மீறி வாங்குறேன், நீ தான் பார்த்துக்கங்கிற. கடன் பெருசாயிருச்சு. உக்கடத்தில் நரசிம்மர் நான் அடிக்கடி போய் கும்பிட்டுக்கிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் அது வேண்டான்னு நான் நிறுத்திக்கிட்டேன். அது ஒரு சில நட்சத்திரக்காரங்களுக்கு தானே சார். இப்போ நீ வந்து பூரம் போய் சுவாதிக்கு போய் நரசிம்மரை கும்பிடக்கூடாது. பூரம் நட்சத்திரத்துக்கு நரசிம்மர் வழிபாடு பிரச்சனை பெருசு பண்ணிடும். பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி 5ஆவது நட்சத்திரம். அதே விசாகம் 6ஆவது நட்சத்திரம். பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுசம். இந்த நட்சத்திரத்துக்கு நான் போகவே கூடாது. நான் டெல்லி போனால் பிரச்சனையாயிரும். அது 7ஆவது நட்சத்திரம். ஆமாம், நான் டெல்லி போனால் பிரச்சனையாகும். டெல்லி போனால் பிரச்சனையாகும். பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுசம் தான் டெல்லி. இது வந்து இயற்கையாக நடந்தது சொல்கிறேன். டெல்லி ஏர்போர்ட்டில் நான் ஃபோன் பேசிக்கிட்டே நான் வந்து லேடிஸ் டாய்லெட்டுக்குள்ளே போயிருப்பேன். நல்ல வேலை, ஸ்டெப்பில் கால வைக்க ஐயோ அப்படி ஓடிடுறேன் நான் ஏர்போர்ட்டுக்குள்ளே. ஸோ அந்த ஒரு நம்மளை அறியாமல் தப்பு பண்ண வச்சிரும். அங்கே டெல்லி ஏர்போர்ட்லேருந்து நம்மளை ரிசீவ் பண்ண வண்டி வருமா, அலகாபாத்துக்கு போகணும். நாங்கள் ரிசீவ் பண்ண வண்டி ஃபோனை எடுக்கவே இல்லை. டெல்லி ஏர்போர்ட் வந்து மாறி மாறி கூப்பிட்றேன், ஃபோன் எடுக்கலை. என் கூட வந்தவங்க மிஸ் ஆகி போயிட்டாங்க டெல்லி ஏர்போர்ட்டில். என்னடா அது? ஆமாம், அனுசன் டெல்லி பாடா படுத்துது. ஏர்போர்ட் விட்டு வெளியே போகிற வரைக்கும் டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு. நான் அது சொன்னேன், சில விஷயங்கள்ல சில கோயிலுக்கெல்லாம் போக மாட்டேன். நான் போனால் உடனே நெகட்டிவாக வேலை செய்யும், 100% தப்பாக வேலை செய்யும். நான் அனுபவிச்சு சொல்கிறேன். அந்த மனநிலையை மாற்றிடும், டிஸ்டர்ப் பண்ணிடும். ஆனால் நிறைய பேருக்கு டெல்லியில் லொக்கேஷனே கேட்டிருக்கிறேன் நான், இந்த லொக்கேஷனில் இருக்கீங்களா, இந்த ஏரியாவில் இருக்கீங்களா அப்படின்னு. டெல்லி பெருசாக போனதில்லை. டெல்லி போயிருக்கிறேன், ஏர்போர்ட் விட்டு வெளியே போனதில்லை. ஏர்போர்ட்டுக்குள்ளே தான் போயிருக்கேன். அலகாபாத் போகிறதுக்காக போகும்போது கனெக்டிங் ஃப்ளைட்டு டெல்லி போய் அங்கேருந்து அலகாபாத் மாறி போகிறது. இதே மும்பை போனால் என்னை ஒன்றும் பண்ணுறதில்ல. 9ஆம் இடம் தான் மும்பை. 9ஆம் இடம் தான் மும்பை. எனக்கு லக்னத்திலே 9ஆம் இடம் இருக்குது. 9ஆம் தேதி லக்னத்திலே இருக்காது. நான் மும்பை போயிருக்கேன், மும்பையில் இருந்திருக்கேன். மும்பையில் வந்து தாராவியில் வேலை செஞ்சுருக்கேன். நான் சொல்லுவது அந்த பாபர் மஸ்ஜித் இடித்தாங்க இல்லையா, அந்த நேரம், அந்த கலவர நேரத்தில் நான் அங்கே இருக்கேன். மும்பையில் தான் இருக்கேன். நான் சாப்பாட்டு வழி இல்லாமல் கிடந்தேன் 1 மாதம். மும்பையில் இருந்தோம். அங்கே வேல்முருகன் ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் இருக்குது தாராவியில். அந்த ஹோட்டலுடைய ஓனரு என்கிட்ட, அந்த ஓனருடைய அவங்க தம்பி, அவங்க அக்கா ஹோட்டலில் அவங்க தம்பி, அவர் ஒரு ஜோதிடர். நான் அவர் என்கிட்ட வந்து ஒரு வகுப்பு படிக்கிறக்கா என்கிட்ட வந்து பேசினார். அவர் என்னோடய வயசில் பெரியவர், அவர் நிறைய அனுபவம் வாய்ந்தவர். பேசும்போது நீங்கள் டெல்லியில் மும்பையில் எங்கே தங்கினீங்கன்னாரு. தாராவியில் வேல்முருகன் ஹோட்டலில் தங்கினேன். அடுத்து எங்கே ஹோட்டலுங்க கேட்குறாரு. நீங்கள் இருந்தீங்களான்னு கேட்குறாரு. ஆமாம் இருந்தேன், 3 மாதம் இருந்தேன் அப்படின்னு. தாராவி போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருந்தது. இப்போல்லாம் நிறையா மாறி இருக்கும் அந்த இடம்லாம். ஸோ அப்போ நம்ம ஜாதகத்தினுடைய செயல்பாடு கண்டிப்பாக வேலை செய்யும். அதில் எந்த விதமான சான்ஸும் இல்லை, மாறவே மாறாது. எல்லாருக்கும் அந்த 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 நட்சத்திரங்களுக்கு வந்து சலனப்படுத்தாமல் போகாது. வந்து அந்த சுவாதி நட்சத்திரம் அந்த கோயில்களுக்கு போகும்போது பிரச்சனையை தந்துடும். இந்த பூர நட்சத்திரக்காரர்களுக்கு அங்கே போகிறதுக்குன்னு சில பரிகாரம் இருக்குது. போகக்கூடாதுன்னு சொல்கிறோம்ல, அதுக்குள்ளே போகிறதுக்கு சில போய்த்தான் ஆகணும்னா அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது. இப்படிலாம் நிறையா இருக்குது. உங்களுடைய சப்ஸ்கிரைபருக்கு இன்னைக்கு நீங்கள் பேசின விஷயங்கள் எல்லாமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றிம்மா, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.